அப்போ கணவன் மனைவிக்குள் லவ், ட்ரஸ்ட், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் ஒரே நாள்ல ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயம் இல்ல. அதனாலதான் சொல்றேன், அரேஞ்ச்டு மேரேஜை பொறுத்தவரை இருவருக்கும் ஒருவர் மீது ஒருவர் குறைந்தபட்சம் இன்ட்ரெஸ்டாவது இருந்தால் மட்டும்தான் உங்களால மற்ற எல்லா சவால்களையும் எதிர்கொள்ள முடியும். அப்போ அந்த குறைந்தபட்ச இன்ட்ரெஸ்ட் பிஃபோர் மேரேஜே நீங்க பேசி பழகி ஏற்படுத்திக்கிறது அவசியமாக இருக்கிறது. பட் இது மாதிரி எந்த எஃபர்ட்டும் போடாம எல்லாம் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்துக்கலாம்னு இருக்கிறது கேர்லெஸ்னஸ். திருமணத்துக்கு பிறகு எனக்கு டைம் வேணும், எனக்கு இன்னும் ட்ரஸ்ட் வரல, சோ என்னால தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாதுன்னு சொல்றது உங்க பார்ட்னரை பெரிய ஏமாற்றத்திற்குள் தள்ளும். சோ ஒரு கணவனும் மனைவியும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு நீங்க எதிர்பார்க்கிற அந்த 100% ட்ரஸ்ட், பியோர் லவ் இதெல்லாம் தேவையே இல்லை. இதெல்லாம் எப்போ தேவைப்படுதுன்னா உங்க ரிலேஷன்ஷிப்பை லாங் லாஸ்டிங்கா எடுத்துட்டு போகும்போது நீங்க எதிர்பார்க்கிற இந்த பியூரஸ்ட் லவ், 100% ட்ரஸ்ட் இதெல்லாம் இல்லாம அது சாத்தியம் இல்லை. சோ எல்லாத்தையும் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்துக்கலாம் அப்படின்னு கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. பிகாஸ் ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு மல்டிபிள் சேலஞ்சஸ் இருக்கு. அண்ட் உங்க 2 பேருக்குள்ள புரிதல் ஏற்படுவதற்காக நீங்கள் ஒதுக்கும் நேரமும் குறைவு. ஸோ அரேஞ்ச்டு மேரேஜ் பண்றவங்க திருமணத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களையும் நினைவில் கொண்டு உங்க என்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜுக்குமான அந்த பீரியடை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.